சிவகங்கை அருகே காவல் நிலைய விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த விவகாரத்தில் 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாது. அவங்க தூக்குல ஏத்தணுங்க, தூக்குல ஏத்தணும். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அவர் அடிச்சு கொலை செய்யப்படல, அவரு வலிப்பு நோய் வந்துச்சு, அப்போ அவருக்கு மாரடைப்பு நோய் வந்துச்சு. வழக்கு விசாரணை கூட்டு போகும்போது அப்படி நோய்கள் வந்ததுனால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் காவல்துறை தரப்புல இருந்து ஒரு செய்தி கசிய விடப்பட்டு மறைமுகமாக ஒரு செய்தி அப்படியே சுத்துது, ஒரு காடு சுத்துது. உண்மை நடக்கும், பொய் பறக்கும். வார்த்தை மட்டும் வாய்க்கு வந்தபடி யூஸ் பண்ணக்கூடாது. இதை பார்த்து மக்களும் நம்புறாங்க. ஓ அப்படியா, அவருக்கு வலிப்பு நோய் வந்துச்சா, மாரடைப்பு நோய் வந்துச்சா, பாவம்பா, இதுக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு மக்களே சில பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. காவல் சித்திரவதை படுகொலை தான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 5 பேரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லியிருந்தோம். அதை நிரூபிக்கும் விதமாக இன்னைக்கு அஜித்குமாரை அடிச்சு கொடூரமா தாக்குற ஒரு வீடியோ வந்துருக்கு. நீதிமன்றம் ரொம்ப நேர்மையான சிறப்பான கேள்வியை காவல்துறை நோக்கி கேட்டிருக்காங்க. What will be the actions of the policeman? The government, you always don't respect poor man's life. That is not there, not in the present case. In the present case, you are not answering our question till now. You have to answer. We will definitely answer. No ordinary constable will act. In a team will not act. I can understand. Some constable going somewhere, picking up quarrel, who is doing some theft, or beating some persons outside the duty hours. We can understand, Mr. Ajay. Yes. But we cannot understand a team of special team in a police vehicle going to a particular place, picking up a person, 2 days kept surrounding area, beaten him, and finally he is declared dead. இது ஒரு லாக்அப் மரணத்துக்காக போடப்பட்ட ஒரு சாதாரண வழக்கு கிடையாது. அதிகார திமிர்ல எங்களை போட்டு அடிச்சு கொன்னாலும் ஏன்னு கேட்க நீங்க யாருமே வரமாட்டீங்களான்னு ஒரு பழங்குடியின பெண் நம்மள உலுக்கி கேட்கிற கேள்விதான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கப்படணும். இல்ல, காவல்துறை அந்த வேனில் வந்த போலீசார் யாருமே யூனிஃபார்ம் போடல, லுங்கி கட்டிட்டு இருந்திருக்காங்க. உள்ள இப்படி ஒரு ரவுடி மாதிரி ஒரு மிக இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன சிஸ்டம் இது? ஒரு போலீஸா வரவங்க யூனிஃபார்ம் போட வேணாமா? சாரி சார், எல்லா போலீஸ்காரங்களும் தப்பானவங்க கிடையாது. எல்லா போலீஸ்காரங்களும் நல்லவங்களும் இல்லையா சார்? அது மட்டும் இல்ல, இந்த தம்பியை எல்லாரும் அந்த 5 பேருமே கோவிலுக்கு பின்னாடி அவனை அடிச்சு கீழே தள்ளி செருப்பு காலையில நெஞ்சில உடம்புல எல்லா இடத்துலயும் மிதிச்சிருக்காங்க. வாயில மிளகாத்தூளை போட்டிருக்காங்க. இதை நேரடியா பார்த்த சாட்சிகள் நம்மகிட்ட சொல்றாங்க. அந்த தம்பி வினோத்னு சொல்லி இருக்கிறாரு, இன்னொரு தம்பி இருக்கிறாரு. ஒரு பைப்பை வச்சு அடிச்சு அந்த பையனுக்கு விக்கல் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கேட்டிருக்கான். தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்திருந்தா கூட அந்த உயிர் இன்னைக்கு இருந்திருக்கும். சார் கேட்கவே தலை சுத்துது சார். ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கூடவா இவங்க லிங்க் வச்சிருக்கானுங்க? மிளகாப்படிய பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை கலந்து அந்த பையனை குடிக்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு இயற்கை உபாதைகள் ரெண்டுமே போயிருக்கு. அதனால அவங்க அதுக்கப்புறம் இறந்திருக்காங்க. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்களா? வேலை கொடுத்தா இவ்வளவு கொடுமையான முறை இரவெல்லாம் தூங்க விடல. இந்த கோவில் வாசல்லே நடந்திருக்கு. வரலாறு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கொடூரமா அடிச்சு கொல்லப்பட்ட புருஷனோட மரணத்துக்காக நீதி கேட்கிற இந்த பொண்ணு செங்கேணி தான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற கண்ணகி. இந்த ஆதரவற்ற பொண்ணு போட்டிருக்கிற வழக்கு தான் இன்னைய சிலப்பதிகாரம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நீதி தவறுபுறமா இல்லையாங்கிறத இந்த கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு 9.5 பவன் நகை காணா போச்சுன்ற குற்றச்சாட்டுல ஒரு பையனை அடிக்கும் போது என்ன பண்ணுவான்? நீங்க ஏன்டா அப்படி அடி வாங்கியே சாவுறீங்க? திருடன நகையும் பணமும் எங்க வச்சிருக்கேன்னு உண்மையை சொல்லு, விட்டுறோம். அப்படியா? இப்படி தலைகளை தொங்க விட்டு அடி சித்திரவதை பண்ணாக்கா அவன் வலி தாங்க முடியாம என்ன பண்ணுவான்? ஆமா இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கான். அங்க தேடி பார்த்தா இல்ல, ஏன்னா அவன் திருடல. ஏட்டையா திருட்டுதாலி எங்க தொங்குது பாத்தீங்களா? வாய்ச்சி போய் கவர்மெண்ட் தெம்பிருக்கும் போது நாங்க ஏன் திருடணும்?
திருடாத ஒரு பையனை போயிட்டு அவன் திருடனான்னு சொல்லி அவனை வந்து தலைக்கீழ தொங்க விட்டு அடிக்கிறது அது பண்றதுன்றதுக்காக இதெல்லாம் என்ன மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட் இது? ஐயா, திருட்டு போன வீட்டில் ராஜா கண்ணு மேலே தான் சந்தேகம்னு புகார் கொடுத்தாங்கய்யா. நாங்கள் எவ்வளோ அடித்தோம் வாயை திறக்கல. அடிக்காமல் எப்படிங்க உண்மையை வரைக்க முடியும்? பொம்பளைங்க பாவாடி அவுத்து பார்த்து தான் எல்லா உண்மையை கண்டுபிடிப்பீங்களா? எங்க பணத்துல வர்ற வரி பணத்துல நீ சம்பளம் வாங்கிட்டு நீ எங்க மக்களே இழிவுபடுத்துவ, அவமானப்படுத்துவ, லாக்அப் டெத் செய்வ, அடிச்சு கொலை செய்வ அப்படின்னா நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? இது எந்த ஆட்சியா இருந்தாலும் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். போராடுவோம் நீதிகளுக்கு வரை போராடுவோம். லாஸ் a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். இது போன்ற கொலைகளை ஆதரிக்க கூடாது. உரிய விசாரணை நடத்தணும், மேலதிகாரிகளை கூப்பிட்டு சத்தம் போடணும். இதெல்லாம் செய்ய வேண்டியது காவல்துறையின் அமைச்சராக இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட வேலை. ஏன்னா காவல்துறை அமைச்சர் அவர் தானே, அப்ப அவரை நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்ப பேசக்கூடாதா? இவங்க பேசினா உடனே வந்து இல்லைங்க நீங்க பேசுறது வந்து அவங்களுக்கு சாதகம் போயிரும், சாதகம் போகட்டும். என்ன சொல்ல வர? அவங்களுக்கும் பயம் வரும்ல. திமுகவை ஆதரிச்சாங்க, திமுக தப்பு செய்யும் போதே அதை திமுக விமர்சிக்கிறாங்களே, அப்ப நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்கன்ற பயம் அவனுக்கு வரட்டும். இந்த அரசுக்கும் பயம் வரணும். அங்க பாத்தீங்களா இருக்க மாட்டேன் எப்படி அடிக்கிறாங்க பாரு. மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களையே வந்து அடிச்சு கொலை செய்யும் உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? மக்களுக்காக நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். மக்களுக்கு தானே அமைச்சர் இருக்காங்க, மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, மக்களுக்காக முதலமைச்சர் இருக்காரு, மக்களுக்காக இந்த காவல்துறை விளக்கணைகள் இருக்கிறாங்க. மக்களை மிஞ்சின அதிகாரமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. இதை சரி செய்ய வேண்டியது காவல்துறை அமைச்சரோட பணி. இதை சரி செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசோட பணி. மக்களுக்கு எதிராக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற அத்தனை பேரையும் அம்பலப்படுத்தும். பார், உனக்கு வேலை நடக்கணும்னா இங்க அடிச்சு சேதப்படுத்துறதை சரி பண்ணிட்டு டிசைனை மாத்து. தாய் சொல்றதா சட்டம், சம்ஜா. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிவகங்கை லாக்அப் மரண வழக்கில் கைதான 5 காவலர்களின் குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போகதான். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுது? போலீஸ்காரங்களுக்கு இந்த நிலைமைண்டா பொதுமக்கள் என்ன பண்றது? சான்றிதழை வச்சு நாங்க என்ன பண்றது? காவல்துறைக்காகவே சாப்பிடாம கொல்லாம உடைச்சாங்களே, இந்த பயனை எல்லாம் நீங்க யாரு பார்க்க முடியும்? நாங்களே பார்த்தாலும் அவங்க அப்பா இருந்து பார்க்கறது மாதிரி வருமா? ஒருத்தருக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, நியாயம் வாங்கி கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.